மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இந்த சூறாவளி பிரச்சாரத்தின் இறுதியில் தேர்தல் நடைபெற்ற 232 தொகுதிகளில் 134 தொகுதியில் வெற்றி பெற்று 1984ஆம் ஆண்டின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சிக்கு வரும் நிகழ்வு தமிழகத்தில் அரங்கேறியது. ஜெயலலிதா என்னும் நான். தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அதிமுக பெற்ற வாக்குகள் 89 தொகுதிகளில் வெற்றி பெற்ற எதிர்க்கட்சியான திமுகவை விட 0.1% மட்டுமே அதிகம் என்பது கவனிக்கத்தக்கது. பணப்பட்டுவாடா புகார் காரணமாக தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதி வெற்றி வேட்பாளர் ஸ்ரீனிவேலு உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்ததை தொடர்ந்து 15வது சட்டப்பேரவையில் நுழைந்தது 231 உறுப்பினர்களே. பதவியேற்ற முதல் நாளிலேயே 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதலமைச்சர் ஜெயலலிதா. படிப்படியாக மதுவிலக்கு என்பதை முன்னிறுத்தி அமைந்த ஜெயலலிதாவின் பிரச்சாரம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் டாஸ்மாக் கடைகளில் பணி நேரத்தை 2 மணி நேரமாக குறைப்பது, 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவது ஆகிய 2 அம்சங்களை அறிவித்தார். கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அனைத்து வீடுகளுக்கும் முதல் 100 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மூவானூர் ராமாமிர்தம் தாயார் திருமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் 4 கிராமிற்கு பதிலாக 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இடம்பெற்றிருந்தது. இதேபோல சத்துணவு திட்டத்தில் காலை நேரத்திலும் சிற்றுண்டி வழங்கப்படும் என்ற திட்டத்திற்கான கோப்புகளுக்கும் முதல்வர் முதல் நாளில் கையெழுத்திட்டார். இந்த 5 அறிவிப்புகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்பட்டது. ஆட்சி அமைந்த சில நாட்களில் நிதிநிலை அறிக்கை தாக்கல், மானிய கோரிக்கை மீதான விவாதம் என அரசு இயந்திரம் செயல்பட தொடங்கியது. 110 விதியின் அரசு என அதிமுக அரசு விமர்சிக்கப்படுவது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது விதியின் 110 கீழ் 25 அறிவிப்புகளை வெளியிட்டார் ஜெயலலிதா. அந்த நேரத்தின் தேவை, மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த அறிவிப்புகள் இருந்தன என்றே கூறப்படுகிறது. உதாரணத்திற்கு, கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம், அரசு ஊழியர்களுக்கு 9 மாதம் பேறுகால விடுப்பு, சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றமாக பெயர் மாற்றம் மற்றும் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுப்பது என தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. அதிமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த முக்கிய விவகாரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் காவிரி நீர் பிரச்சினை, விவசாயிகள் பிரச்சினை, மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை. தமிழகத்திற்கு கூடுதல் நீர் வழங்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி கர்நாடக அரசு நீரை தர மறுத்ததால் 2 மாநில எல்லைகளிலும் பதற்றம் நிலவியது. அதேபோல மென்பொறியாளர் சுவாதி கொலை மற்றும் அதை சுற்றி பின்னப்பட்ட அரசியல் வளையங்கள், கொலையில் இருந்த மர்மங்கள் என அடுக்கடுக்காக சட்டம் ஒழுங்கு பற்றிய கேள்விகளும் எழுப்பப்பட்டன. தமிழக ஆளுநர் ரோசய்யாவின் பதவிக்காலம் முடிந்ததை தொடர்ந்து பொறுப்பு ஆளுநரை நியமித்தது மத்திய அரசு. பாஜகவின் முன்னாள் அமைச்சரும் மகாராஷ்டிர ஆளுநருமான வித்யாசாகர் ராவுக்கு தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக பதவி வகிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பாராட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இடையே ஆட்சி செயல்பட்டு வந்த நிலையில் செப்டம்பர் 22ஆம் தேதி ஒட்டுமொத்த இந்தியாவின் பார்வையும் சென்னை அப்போலோ மருத்துவமனை மீது திரும்பியது. காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாக முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில நாட்களில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவார் என அறிவிக்கப்பட்ட போதும் தமிழக அரசியலில் அப்போலோ மருத்துவமனை 75 நாட்கள் தலைமை செயலகமாகவே செயல்பட்டது. தேசிய அளவில் அனைத்து தலைவர்களும் நேரில் வந்து உடல்நலம் விசாரித்து சென்றனர். செப்டம்பர் 21ஆம் தேதி மெட்ரோ ரயில் சேவை தொடக்கத்தில் பங்கேற்றதுதான் ஜெயலலிதா பங்கேற்ற இறுதி அரசு விழா. அப்போலோ மருத்துவமனையில் இருந்தவாறு பல்வேறு கட்சி மற்றும் ஆட்சிப் பணிகளை மேற்கொண்டார் ஜெயலலிதா. குறிப்பாக
காவிரி பிரச்சினை குறித்த கூட்டங்கள், உள்ளாட்சி வேட்பாளர்களின் பட்டியல், தஞ்சை, அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளின் தேர்தலில் அதிமுக வெற்றி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. தொடர் சிகிச்சையில் இருப்பதால் அரசு திட்டப் பணிகள் மேற்கொள்வதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது என அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டினர். அதன் விளைவாக நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஜெயலலிதா வகித்து வந்த இலாக்காக்கள் கூடுதலாக வழங்கப்பட்டது. மாநில சுயாட்சியை சிதைக்கும் என ஜெயலலிதா எதிர்த்த பல மத்திய அரசு திட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியது அப்போதுதான். மத்திய அரசின் மிக முக்கிய அறிவிப்பான பண மதிப்பிழப்பு விவகாரத்திற்கு மௌனம் காத்த மாநிலமும் தமிழகம்தான். அப்போலோ மருத்துவமனையை சுற்றி 75 நாட்கள் அரசு இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் டிசம்பர் 4ஆம் தேதி ஜெயலலிதாவின் உடல்நிலை ஆபத்தான நிலையில் உள்ளது என தகவல் வெளியானது. உடனடியாக மும்பையிலிருந்து சென்னை விரைந்தார் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ். இதே நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது. டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைவு நள்ளிரவில் அறிவிக்கப்பட்டது அனைத்து தரப்பினர் மத்தியிலும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. இந்த சமயத்தில் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வியும் எழுந்தது. அதிமுக சட்டமன்ற கூட்டத்தில் ஆட்சி மன்ற தலைவராக ஓ பன்னீர்செல்வம் அறிவிக்கப்பட்டு முதல்வராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா மறைவில் பல சந்தேகங்கள் அனைவராலும் எழுப்பப்பட்டது. மறைவில் மர்மம் உள்ளதாக ஊடகங்கள் வாயிலாக பல தரப்பினர் தெரிவித்து வந்தனர். ஜெயலலிதா சிறை சென்ற காலங்களில் தற்காலிகமாக முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றார். முழு அதிகாரத்துடன் பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் அரசு நிர்வாகத்தை கட்டுக்கோப்பாக நடத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆட்சி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் உள்ள நிலையில் கட்சியை ஜெயலலிதா தோழி சசிகலா கட்டுப்பாட்டில் இருக்க எழுந்த கோரிக்கை ஓபிஎஸ் அரசிற்கு முதல் நெருக்கடியாக பார்க்கப்பட்டது. தமிழகத்தில் அரசியல் பரபரப்பு ஓயாத நிலையில் அடுத்த ஒரு வாரத்தில் வட மாவட்டங்களை சூறையாடியது வர்தா புயல். புயலின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணம் என ஓபிஎஸ் நிர்வாகம் சிறப்பாக இருந்ததாக பல தரப்பினரும் பாராட்டினர். ஜெயலலிதா மறைந்த 15வது நாளில் தமிழக தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் வீட்டில் வருமான வரி சோதனை, அதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்தில் வருமான வரி சோதனை என பரபரப்பான சம்பவங்கள் அரங்கேறின. இந்நிலையில் ராமமோகன ராவ் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது தமிழகத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்றும் மத்திய அரசு தமிழகத்தில் நுழைய பார்க்கிறது என்றும், ஜெயலலிதா உயிருடன் இருந்தால் இதுபோன்ற நிலை தமிழகத்திற்கு வந்திருக்காது என்றும் பகிரங்க குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய பாஜக தமிழகத்தில் காலூன்ற பார்க்கிறது என்றும், தமிழகத்தில் தலைமை செயலாளர் வீட்டில் வருமான வரி சோதனை என்றால் ஆட்சியில் ஊழல் மலிந்து போய் உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த நிகழ்வில் அப்போதைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மௌனம் காத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்த்த அளவு பருவமழை பெய்யாததால் தமிழகம் முழுவதும் வறட்சி என்ற நிலை உருவானது. தமிழகத்தின் நீர் ஆதார பிரச்சினைகளுக்காக டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து கோரிக்கைகளை வழங்கினார் ஓபிஎஸ். வரலாறு காணாத வறட்சி நிலவும் என கணிக்கப்பட்டது. பயிர்கள் சேதம், எதிர்பார்த்த விளைச்சல் இல்லை என விவசாயிகள் மரணம் ஒருபுறம் அரங்கேறிக் கொண்டிருக்க மத்திய அரசின் உதவியை நாடி வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டது அதற்கான மத்திய குழு ஆய்வு. குடிநீர் பிரச்சினைக்காக ஆந்திரா சென்று சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து தண்ணீர் பெற்றது என ஓபிஎஸ் ஈகோ இல்லாமல் செயல்பட்ட முதல்வர் என அரசியல் விமர்சகர்கள் புகழாரம் சூட்டினர். தமிழகத்தில் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படும் முக்கிய விவகாரங்களில் ஒன்று ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றத்தின் தடை என இருந்த நிலையில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூரில் விடிய விடிய போராட்டம், போராட்டக்காரர்கள் கைது என மதுரையில் தொடங்கிய பொறி தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே மக்கள் மனதில் பற்றி எரிந்தது. இதன் விளைவாக கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களை விடுதலை செய்யும் வரை போராட தீர்மானித்து தமிழகம் முழுவதும் மக்கள் வீதிக்கு வந்தனர். பொழுதுபோக்கு இடமான மெரினா போராட்டக்களமாக மாறியது. ஒரு வார கால தொடர் போராட்டம். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டத்தை மாநில அரசு இயற்றினால் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு தரும் என நம்பிக்கை அளித்தது. அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியதை அடுத்து ஜல்லிக்கட்டு தடை முழுமையாக நீங்கியது.
போராட்டத்தின் இறுதி நாள் அவசர சட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை தொடர்ந்தும் போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டம் கலவரமாக மாறியது. கடற்கரையில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். தடியடி நடத்தப்பட்டது. ஆதரவாளர்கள் வரத் தொடங்கினர். போராட்டம் கலவரமாக உருமாறியது. சென்னை ஸ்தம்பித்தது. பொது போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. அடைக்கலம் தந்த மீனவர்களின் வீடுகள் மற்றும் பொது சொத்துகள் சூறையாடப்பட்டன. ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்திற்கு கலவரக்காரர்களால் தீ வைத்தனர். காவலர்கள் பொது சொத்தை சேதப்படுத்திய வீடியோக்கள் வெளியாகின. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இந்த கலவரம் தொடர்பாக விசாரணை கமிஷனும் அமைக்கப்பட்டது. காவலர்கள் பல பிரயோகம் பயன்படுத்தினார்களா, அதற்கான தேவை எழுந்ததா என விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. ஜல்லிக்கட்டு நடத்த தடையில்லை என மக்கள் பாராட்டை பெற்றிருந்தாலும் இறுதி நாள் கலவரம் இந்த அரசின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியது. தமிழகத்திற்கு பொறுப்பு ஆளுநர் என்பதால் குடியரசு தின விழாவில் கொடியேற்றி அரசு மரியாதை பெறும் பெருமையை பெற்ற தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. எண்ணூர் துறைமுகத்தில் ஏற்பட்ட கப்பல் விபத்தால் கடலில் கொட்டிய எண்ணெய் படலத்தால் பெரிய அளவிற்கான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் அதனை சரி செய்ய அரசு எடுத்த முயற்சி அனைத்து தரப்பினரின் விமர்சனத்திற்கு ஆளாகியது. இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் பெருவாரியான மக்கள் ஆதரவு மற்றும் மத்திய அரசின் ஆதரவை பெற்ற நிர்வாகியாக OPS உருவாகி வருகிறார் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்த நிலையில் 2 மாதங்களில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். அதிமுகவின் ஆட்சி மன்ற குழு தலைவராக சசிகலா பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்டார். சசிகலா ஆட்சி மன்ற குழு தலைவராக தேர்வான அடுத்த நாள் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவரின் செய்தியாளர் சந்திப்பு பல விமர்சனங்களை முன்னிறுத்தியது. அவரின் மறைவில் மர்மம் இல்லை என்று அவர் மறைந்து 2 மாதங்கள் கழித்து தெரிவிக்க காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியது. சசிகலாவிற்கு எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி அமைக்க அனுமதி அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி 7ஆம் தேதி இரவு ஜெயலலிதா சமாதியில் தியானத்தில் அமர்ந்தார் OPS. தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பு முனையை OPS ஏற்படுத்த போகிறார் என யாரும் யூகிக்காத நிமிடங்கள் அது. தியானத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் நிர்பந்தத்தின் பெயரில்தான் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தேன் என்று அறிவித்தது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அடுத்த நாள் OPS அறிவித்தது அதிமுக கீழ்மட்ட தொண்டர்களையும் ஜெயலலிதா மரணத்தில் குழப்பத்தில் இருந்த மக்களையும் அவர் பக்கம் ஈர்த்தது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அப்போலோ மருத்துவமனையில் 75 நாட்கள் அவரை பார்க்க அனுமதி இல்லை என்று தெரிவித்தார். சசிகலாவிற்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி உயர்த்தி OPS பக்கம் இணைந்தனர். இந்நாள் முன்னாள் தலைவர்களின் ஆதரவும் கிடைக்க வலுப்பெற்றது OPS அணி. தன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை கூவத்தூர் ரிசார்ட்டில் தங்க வைத்தார் சசிகலா. மத்திய அரசு OPS அணிக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதற்கு சான்றாக உச்சநீதிமன்ற தலைமை அரசு வழக்கறிஞர் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு எப்போது என்று கேள்வி எழுப்புகிறார். ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைப்பை வழங்காமல் காலம் தாழ்த்தினார். விளைவு பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியான சொத்து குவிப்பு வழக்கு இறுதி தீர்ப்பில் சசிகலாவிற்கு சிறை தண்டனை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். பிப்ரவரி 15ஆம் தேதி பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார் சசிகலா. சிறை செல்வதற்கு முன்னர் ஆட்சி மன்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக தனது அக்கா மகன் TTV தினகரனை நியமித்தார் சசிகலா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அரசமைக்க அனுமதி வழங்கிய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தார். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாஃபா பாண்டியராஜன் இல்லாமல் புதிதாக அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனை இணைத்து புதிய அமைச்சரவை பிப்ரவரி 16ஆம் தேதி பொறுப்பேற்றது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 18ஆம் தேதி அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது.
கூவத்தூரில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். எதிர்க்கட்சிகள் மற்றும் OPS தரப்பினர் நம்பிக்கை வாக்கெடுப்பை ரகசியமாக நடத்த கோரிக்கை முன்வைத்தனர். இருப்பினும் சபாநாயகர் தனபால் அந்த கோரிக்கையை நிராகரித்தார். திமுக அமளியில் ஈடுபட்டதால் 2 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் திமுகவினர் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டதும் வாக்கெடுப்பு நடந்தது. அரசுக்கு ஆதரவாக 122 வாக்குகளும் அரசுக்கு எதிராக 11 வாக்குகளும் பதிவாக எடப்பாடி பழனிசாமி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. ஆனால் சட்டப்பேரவையில் ஏற்பட்ட அமளியால் சபாநாயகரை பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானத்தை கொண்டு வந்தது திமுக. இதற்கு OPS அணியின் ஆதரவு இல்லாததால் இந்த தீர்மானமும் தோல்வியடைந்தது. முதல்வராக பொறுப்பேற்ற பின் முதல் நாள் ஜெயலலிதா பாணியில் 5 கோப்புகளில் கையெழுத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதாவுக்கு பின் முதல்வராக அவருடைய அறையை பயன்படுத்தினார். கூடுதலாக 500 டாஸ்மாக் கடைகள் அடைப்பு, வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை இரட்டிப்பு, மீனவ மக்களுக்கு 5000 வீடுகள், மகப்பேறு உதவித்தொகை 12,000 18,000 உயர்வு ஆகிய 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். இந்திய பொருளாதார குறியீட்டு என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு பெஸ்ட் கவர்னன்ஸ், அதாவது ஒரு சிறந்த ஒரு அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அரசாக இருக்குது. அதாவது ஒரு ஆளுமை, ஒரு ஆட்சி என்ற ஒரு அடிப்படையில் ஒரு சிறந்த நிர்வாகம். கேரளா ஃபஸ்ட்டு, ஸோ செகண்ட் நம்ம தமிழ்நாடு கிடச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நம்முடைய அம்மாவுடைய அரசுக்கு. எனினும் இந்த திட்டங்களுக்கு பெரிய அளவில் மக்கள் ஆதரவு என்பது கிடைக்கவில்லை. காரணம், சசிகலாவின் கட்டுப்பாட்டில் ஆட்சி இயங்குவதாக முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள். அதேபோல மத்திய அரசின் ஆதரவு இல்லாததால் பல நெருக்கடிகளை மாநில அரசு சந்தித்தது. மத்திய அரசிற்கு எதிராக தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினை அரசு நிர்வாகத்தில் வெளிப்பட்டது. நெடுவாசல் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம் என அடுத்தடுத்த தொடர் போராட்ட களமாக மாறியது தமிழகம். இதற்கிடையில் ஆங்காங்கே மதுக்கடைகளை மக்கள் சூறையாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக ஒரு மக்கள் தலைவர் முதல்வராக இல்லை என்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனங்களும், அரசு ஊழியர்கள் என்றாலும் சரி, மதுக்கடைகளை எதிர்த்து போராடுவர்கள் என்றாலும் சரி, ஒவ்வொரு பிரிவு மக்களும் தங்கள் போராட்டத்தை வலிமையாகவும் கூர்மையாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசு இல்லை என்ற எண்ணத்தில் போராட்டம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடமும் பல்கி பெருகி கொண்டிருக்கிறது. மக்கள் ஆதரவு இல்லாத அரசாக தமிழக அரசு செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் RK நகர் தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அரசின் மீது மக்கள் எதிர்ப்பலை உள்ளதால் ஆளும் கட்சி வேட்பாளராக களமிறங்கினார் TTV தினகரன். OPS அணி மதுசூதனனையும் திமுக மருது கணேசையும் பாஜக சசிகலாவால் பாதிக்கப்பட்டவர் என தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும் கங்கை அமரனை வேட்பாளராக அறிவித்தது. உச்சபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் பணப்பட்டுவாடா புகாரால் தேர்தல் ரத்தானது. ஆளும் கட்சி பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதற்கு ஆதாரமாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வெளியிட்டது வருமான வரித்துறை. அடுத்தடுத்த அரசு நிர்வாகத்தில் உள்ளவர்கள் வீடுகளில் வருமான வரி சோதனை. இதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லப்பட்டாலும் பாஜகவின் எதிர்க்கட்சி முகாம்களில் நடைபெறும் வருமான வரி சோதனை, மத்திய புலனாய்வு நிறுவனங்களை பாஜக தன்னுடைய அரசியல் ஆதாயங்களுக்கு பயன்படுத்துவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பு ஒரு பெரும் எதிர்ப்பாக எனக்கு ஏன் தெரியலன்னா, என்னைக்கு எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லிக்கிறதோ அன்னைக்கு அங்கே கையெழுத்து போடுற இடத்துல தான் எடப்பாடி சர்க்காரும் இருக்கிறார். இல்லை நாளைக்கு OPS பிரதமரானா இல்லை முதலமைச்சரானா அவரும் அதே இடத்துல தான் இருக்கிறாரு. குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லத்தில் வருமான வரி சோதனை, இரட்டை இலை முடக்கம், TTV தினகரன் கைது என பாஜக தன்னுடைய அதிகார பலத்தை காண்பிக்க தமிழகத்தில் உள்ள அரசியல் வெற்றிடத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை முன்வைத்தது. இந்த நிலையில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் காப்பாற்றிக் கொள்ளவும் மத்திய அரசின் உதவி என்பது மிக முக்கியமான ஒன்று என அதிமுக கருதியது. இதன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி அரசு ஆரம்ப கட்டத்தில் மத்திய அரசை விமர்சித்தாலும் மே 2ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசை விமர்சிக்க வேண்டாம் என அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியானது.
அதேபோல மோடி அரசின் சாதனைகளை விளக்கும் விளம்பர படம் எடுக்க மக்கள் தொடர்பு துறை சுற்றறிக்கை என தனது ஆட்சியை தக்கவைப்பதற்காக அனைத்து விதமான முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி அரசு மேற்கொள்கிறது. அரசுன்னு ஒன்று இருந்தால் தானே செயல்பாடுன்னு சொல்ல முடியும். அரசே இல்லை, அப்புறம் எப்படி செயல்பாடு இருக்கும்? சும்மா ஊருக்கு பேருக்கு மந்திரிகள் இருக்காங்க, ஆனால் நாட்டுக்கு மந்திரிகள் அல்ல, அரசாங்கத்துக்கு மந்திரிகள் அல்ல, சட்டசபையும் கூட்ட மாட்டாங்க, விவசாயிகள் பிரச்சனை கேட்க மாட்டாங்க. ஆளும் கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இரு அணியாக இருந்தாலும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு தர வேண்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சில வாக்குறுதி வழங்கப்பட்டது. அதனை நிறைவேற்ற வேண்டி எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ளவர்கள் அடுத்தடுத்து போர்க்கொடி உயர்த்த தொடங்கினர். இது ஒருபுறம் அரசுக்கு நெருக்கடியாக அமைய இரு அணிகள் இணையப் போவதாக அறிவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் தொடங்காமல் இழுபறி நிலவி வருகிறது. அரசு கேபிள் தொலைக்காட்சிக்கு டாஸ் உரிமம், பள்ளிக்கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள், அரசே மணல் விற்பனையை மேற்கொள்ளும், மேட்டூர் அணை தூர்வாருவது என பல சிறப்புமிக்க அறிவிப்புகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தாலும் இன்றளவும் மக்கள் செல்வாக்கை பெற போராடிதான் வருகிறது இந்த அரசு. இத்தகைய சூழலில் இந்த ஆட்சி ஓராண்டு நிறைவு செய்ததே பெரிய சாதனை என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். மக்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் குறையா இருக்கும். இந்த நேரத்தில் அம்மாவோட கடந்த 5 வருட அரசாங்கத்துக்கு கொடுத்ததை விட இந்த ஒரு வருடத்தில் மக்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நாங்கள் இன்னும் அதிகமாக பூர்த்தி செஞ்சுருக்க வேணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் உட்கட்சி குழப்பங்கள் வேகமாக தீர்ந்து மீண்டும் ஒரு அணியாக அவங்க இணைந்து செயல்படும் போது, 2 அணிகளும் இணைந்து செயல்படும் போது அம்மாவோட அரசின் முழு சக்தியையும் மக்கள்கிட்ட நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. தமிழக அரசியல் வரலாற்றில் திருப்புமுனை ஆண்டாக இந்த வருடம் அமைந்துள்ளது. பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் மீண்டும் நிகழ்ந்துள்ள இந்த தருணத்தில் தன்னை உயிர்ப்பித்துக் கொள்வதற்காக மட்டுமே போராடி கொண்டிருக்கும் அரசாக இல்லாமல் நல்ல பல வளர்ச்சி திட்டங்களுக்கு உயிரோட்டம் தரும் அரசாக அமைய வேண்டும் என்பது வாக்களித்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த ஓராண்டு ஆட்சியில் பல்வேறு அரசியல் மாற்றங்களும் சமூக புரட்சிகளும் வரலாற்று நினைவுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இருந்த போதிலும் தமிழக அரசு வளர்ச்சிப் பணிகளில் அக்கறை செலுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அனைத்து தரப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது. அதேபோன்று ஆளும் கட்சியின் உட்கட்சி விவகாரம், ஆட்சி நிர்வாகத்தில் தலையீடு செய்யக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலத்தில் ஆளும் கட்சி திறம்பட செயல்படுகிறதா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் சரவணன் மற்றும் பிரபாகரனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.